அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக மிளகு வச்சு ஒரு வடை எப்படி டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பதிவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடருங்க. வாங்க நம்ம எப்படி இந்த ஸ்பெஷல் மிளகு வடை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கிராம் அளவுக்கு உளுந்து ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு, அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு, இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் போட்டு அந்த உளுந்து ஊற வச்ச உளுந்து போட்டிருக்கோம். ஒரு சிறு துண்டு இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி போட்டிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகு இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லதும் கூட. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போது தேவையான அளவு உப்பு. இந்த 300 கிராம்ஸ்க்கு நம்ம இந்த டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு அளவுக்கு உப்பு சால்ட் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஸ்பூனை வச்சு கிளறி அரைக்கணும். அவ்வளோ சீக்கிரத்தில் அரையாது. நல்லா கெட்டியாக இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்காங்க. கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு கொத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம இந்த மிளகு வடை போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வடையை இது மாதிரி தட்டிட்டு கையில் கொஞ்சம் தண்ணி இது பண்ணிக்கோங்க. லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி ஒரு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம போட்டு நம்ம இந்த ஸ்பெஷல் மிளகு வடையை எடுக்கிறோம். இது டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது ஆஞ்சநேயருக்கெல்லாம் வடமாலை சாத்துறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மிளகு நமக்கு ஆரோக்கியம் தரும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு ஸ்பெஷல் மிளகு வடை செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுகளில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அடுத்து ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல்.